காலம் உங்களுக்கு நெருங்கி வருதுங்க. எனவே நீங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக காதலரானவர், அன்புக்குரியவர், சிறந்த எனர்ஜியுடன், அதிக காதலுடன் உங்களிடம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே. இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு செய்யலாம். நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன், ராசி அதிபதி சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 4ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ளார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும், இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு. இன்றைய தினம் இறை வழிபாட்டில் அதிகமாக ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று கால பைரவரை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுதுங்க. கண் திருஷ்டி மற்றும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டியெல்லாம் போகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அந்த இறை வழிபாடுகள் மூலமாக ஏற்படும். எனவே இறை வழிபாடுகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராகவே இருந்தாலும் உங்களுக்காக நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த உயர்வான நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வெகு விரைவில் காத்திருக்குங்க. இன்னைக்கு ஒரு வழியில வரவுகள் வந்துகிட்டு இருக்கும், பண வரவுகள். ஆனா இன்னொரு வழியில செலவுகளும் ஆயிட்டு தான் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது நல்ல ஆரோக்கியம் காரணமாக நீங்க ஏதாவது விரும்பிய விளையாட்டை உங்க நண்பர்களோட சேர்ந்து விளையாட முடியும். அந்த அளவுக்கு உடல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைய தினம் ஏதாவது சந்தேகக்கிடமான முதலீடுகள் நீங்கள் செய்யணும் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் பேர குழந்தைகள் உங்களது சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக காரணமாக இருப்பாங்க. எனவே நீங்கள் வயதில் மூத்த கடகராசி அன்பர்களாக இருந்தால் உங்களது பேரத்து குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைப்பதுங்க. சிலர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தி தருவாங்க. எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நிலுவையில் பெண்டிங்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பிளான் எல்லாமே இன்னைக்கு செயல் வடிவத்துக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் போதைப் பொருட்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம். மது, பீடி போன்றவற்றிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை தான் நீங்க வீணாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைச்சுக்குவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல நன்மைகள் இருந்தாலும் போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் வெகு விரைவிலேயே காத்திருக்கு. எனவே நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் மனசை உடைந்து போக வேண்டாம். நீங்கள் உங்களது வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்னைக்கு உங்க மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் நல்ல ஒரு எனர்ஜியோட சிறந்த ஒரு அன்போட உங்களது மனம் கவர்ந்த காதலர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் அன்பு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். எனவே நீங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா இன்றைய நாளை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாங்க. இன்னும் சிறப்பா இன்றைய நாளை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா என்கரேஜா இருக்கும். இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. அடர் நீலம் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமா அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க கருதிய காரியங்கள் நிறைவு பெறுவதில் கொஞ்சம் காலதாமதங்கள் உண்டாகும். ஆனாலும்
பிளான் மட்டுமே பண்ணி வச்சிருந்த காரியங்கள் இன்றைய தினம் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வியாபார சார்ந்த சிந்தனைகள், வியாபார சிந்தனைகள் இன்றைய தினம் உங்கள் மனசுல அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி புதிய தெளிவு உண்டாகும். மனமகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் இடமாற்றம் ஏதாவது நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களது பணியை மாத்துறது அல்லது பணி இடத்தை மாத்துறது, அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வேகம் தேவையில்லைங்க. விவேகமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. ரகசியமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் என்பதால் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்க ரகசியமா வச்சுக்கிறது நல்லது. யார்கிட்டயும் உங்க ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். மனதில் புதுவிதமான ஒரு தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆர்வமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்படுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்கா வரணுங்கிறது என்னுடைய டார்கெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.